இங்க ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. ஆனா அந்த குழந்தையோட அம்மா கிட்ட காசு இல்லாதனால 2 நாள் டைம் கொடுத்திருக்காங்க. இப்படியே 3 நாள் பில்லு கட்டாம ட்ரீட்மெண்ட் பாத்துக்கிட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து அங்க வேலை பார்க்குற டாக்டரோட மகனுக்கு உடம்பு சரியில்லை. ஆனா அந்த டாக்டரோட குழந்தைக்கே ஹாஸ்பிட்டல்ல அட்மிஷன் போட பெட் இல்லாதனால 3 நாள் ஆகியும் காசு கட்டாத இவங்களோட குழந்தைய வெளில பத்தி விட்டு அந்த டாக்டரோட குழந்தைய வச்சுட்டாங்க. பார்த்தா இந்த குழந்தையோட அம்மா கிட்ட காசு இல்லாதனால அந்த குழந்தைய அப்படியே வச்சிருந்து 2 நாளுக்கு அப்புறம் அந்த குழந்தை உடம்பு சரியில்லாம இறந்து போச்சு. இப்பதான் இவளுக்கு என் குழந்தைய வெளில தூக்கி போட்ட டாக்டரோட மகளை கொல்லணும் வெறி வருது. ஆனா அந்த டாக்டருக்கும் அவங்க ஒய்ஃபுக்கும் ஒத்து வராதனால டைவர்ஸ் அப்ளை பண்ணிருக்காங்க. அந்த குழந்தைய ஒரு வேலைக்கார அம்மா தான் பாத்துக்கிறாங்க. அந்த வேலைக்கார அம்மா வெளில தூக்கிட்டு வரும்போது அந்த வேலைக்கார அம்மாவை வெங்கிட்டாம திசை திருப்பி விட்டு குழந்தையே கீழே தள்ளி விட்டுறா. அதுக்கப்புறம் அந்த வேலைக்கு வந்த அம்மா ஒழுங்கா பாத்துக்கலன்னு புதுசா ஒரு ஆளை போடுறாங்க. அதுக்கு இவ தான் வாரா. அதுல இருந்து இவ தான் அந்த குழந்தைய பாத்துக்கிட்டு இருக்கா. அப்படியே கொஞ்ச நாள் போகுது. இந்த லேடியும் வேலை அலைஞ்சுக்கிட்டு இருக்கனால சரியாவே குழந்தைய பாத்துக்கிட்டு இருக்க மாட்டேங்காங்க. முழு நேரமும் அந்த அவ தான் பாத்துக்கிட்டு இருக்கா. திடீர்னு ஒரு நாள் அந்த குழந்தைய தூக்கிட்டு எஸ்கேப் ஆயிடுறா. இந்த லேடி வேலையை முடிச்சுட்டு வீட்டுல வந்து பார்த்தா அந்த குழந்தைய காணும். எங்கெங்கயோ தேடி பாக்குற, எங்கேயுமே அந்த குழந்தைய கண்டுபிடிக்க முடியல. அப்பதான் அவளுக்கு ஒரு போன் வருது. உன் பேங்க்ல இருக்க மொத்த பணத்தையும் கொடுத்தா உன் குழந்தைய கொடுத்துடுறேன்ட்டு இவனோட மொத்த பணத்தையும் கொடுத்து ஏமாந்துடுறா. ஆக்சுவலா இந்த குழந்தைய பழி வாங்குறதுக்காண்டி தான் இந்த வேலையில சேர்ந்திருப்பா. ஆனா போக போக இந்த குழந்தை மேலேயும் இவளுக்கு பாசம் வர ஆரம்பிச்சிருது. அவ குழந்தைக்கு பதிலா இந்த குழந்தைய தூக்கிட்டு போய் வளர்க்குறான்னு சைனா கிளம்பிடுறா. சரியான நேரத்துல அவளை கண்டுபிடிச்சு அந்த குழந்தைய அவட்ட இருந்து எடுத்துடுறாங்க. அவளால இதை தாங்கிக்க முடியாம அந்த கடல்ல விழுந்து அவளே இறந்து போயிடுறா.